ஐஸ்கிரீம் என்கிட்ட குடுல குடு. முடியாது, டோரிமான் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் போணும். குடுன்னு சொன்னா குடுக்கணும். என்கிட்ட மாமா பண்ணானல. அச்சச்சோ, இதெல்லாம் இப்படியே வச்சுக்க. நீ சாப்பிட்டதெல்லாம் வேண்டாம். ஓஹோ அப்படியாலே. அப்போ உனக்கு வேடாடா இதை நானே சாப்பிட்டுக்கிறேன்னு. என்னது? இது என்ன புது டெக்னிக்? இது ரொம்ப அநியாயம். என்ன நோபிதா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ? சாப்பிடுங்க பாஸ், நல்லா சாப்பிடுங்க. அது அந்த பையன் இருக்கட்டும்ல. என்னது? ஜியோ நம்ம ஐஸ்கிரீமை எடுத்துட்டு போயிட்டானா? சாரி. சாரி சொல்லி என்ன பிரயோஜனம்? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு உன்கிட்ட கொடுத்தேன்னு தெரியுமா? கொஞ்சமாவது கொண்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல, மொத்தத்தையும் கொடுத்துட்டியே. எனக்கு ஐஸ்கிரீம் உடனே வேணும், கொண்டு வா. எனக்கு தெரியும், என்னால முடியாது. ஜியோனை பார்த்தாலே பயமா இருக்கு. அவன் சண்டை போடுறேன்னு சொல்லுவான். அதுவும் கரெக்ட் தான். சாரிப்பா, நான் கவனிக்கல, அதான் விட்டுட்டேன். 1 inch hat. 1 inch hat-ஆ? ஜியோனை பார்க்கும்போது அவனோட தலைமையில நீ இதை வச்சிடு. மனசும் நிறையும். ஆனா இப்போ இன்னொரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கே. இப்ப எங்க சத்தம் கேட்டது. என்ன சத்தமா இருக்கும்? நோபிட்டா, என்னாச்சு உனக்கு? திடீர்னு நீ இப்படி ஆயிட்ட? சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நேரம் இல்ல. என்ன உடனே இந்த ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு கூட்டிட்டு போறியா ப்ளீஸ்? ஓகே சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ண வேண்டி இருக்குமே. நான் உதவி பண்ணணுமா? ஏய் போதோ விட்டு என்ன பண்ணிக்கிட்டீங்க? ஜாலியா இருக்கு. உன்னை வச்சு 2-3 மீனை பிடிச்சேன்னு வையேன், அம்மா கிட்ட பெருமையா சொல்லிப்பேன். எப்படியாவது மீனை பிடிச்சிட்டு வந்துரு, நான் வெயிட் பண்றேன்.
மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தா இன்னும் இதுல நீ மட்டும் தான் இருக்க. அவ்வளவு பெரிய மீன் என்ன முழுங்கிருக்கும் தெரியுமா? கொஞ்சம் கூட உனக்கு அக்கறையே இல்ல. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதனாலதான் உன்னை இதுல மாட்டி வச்சிருக்கேன். மறுபடியும் போ. யாரும் காப்பாத்த மாட்டாங்க. அந்த பக்கம் போய் இந்த பக்கம் வந்துட்டேன். எங்க போனவன் திடீர்னு காணாம போயிட்டானே. ஏய் நோபிட்டா, நீ எங்க போன? பதில் சொல்லு. நீ காளி. ஐ மாட்டிக்கிச்சு. ஒருவேளை அவன மீன் முழுங்கி இருக்குமோ? அடடா, பெரிய மீன் மாட்டிருக்கு. இந்த தடவை அதை விடுறதா இல்ல. ரொம்ப பெரிய மீன் இருக்குமோ? யார் என்ன உம்பிட்டால் இதான் உங்க நிலைமை. ஆஹா, ஜியோன மறந்தே போயிட்டேனே. அவனை எப்படியாவது முதல்ல பிடிக்கணும். இவ்ளோ பெரிய ஏரியா நான் எப்படி தாண்டி போவேன்? நனைஞ்சிட கூடாது, கொஞ்சம் சுத்தி தான் போகணும். சின்ன அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சரி, இது வேறயா? நீ எதுக்கு இப்ப இந்த படத்துல இருந்த? கேப் இருக்கு. ஐலசா. ஐலசா. பை பை. ஐலசா. ஐலசா. இந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் வரேன். சரி, போயிட்டு வாமா. சீசுகா, ஒரு நிமிஷம் உன் கையில இருக்கிற ஐஸ்கிரீம் கிட்ட கொடுக்குறியா? குடுக்குறேன். ஆனா இதை வச்சு நீ என்ன பண்ணுவ? நீ குடு, நான் ஒரு ட்ரிக் காட்டுறேனே. சரி. ஜியான் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுமா? அவனுக்கு இதான் வேலை. காலையில இதான் பண்ணிட்டு இருக்கான். யாரில இப்படி போய் சொல்றதே? நான் ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் பொய்லாம் இல்ல. இதே மாதிரி தானே காலையில என்னோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இந்த குரலை நான் ஐயோ கேட்டிருக்கேன். நோபிட்டாவே தான். நீ வெளியில வாழ, உனக்கு இருக்கு கச்சேரி இன்னைக்கு. ஏய். என்னல இட்னுடாயிட்ட? மாட்டேன்டா. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நோபிட்டா? போடா, நம்பிக்கை விட மாட்டேன். ஒரு எறும்ப நசிக்கிற மாதிரி உன்னை நசிக்கிட்டு போடுமால? உள்ள போய் என்ன பண்ற? வெளியே வரேன். என்னாச்சு ஜியான்? வெளியில வா, வெளியில வா, கூசுது. வெளியில வாழ. இது போதுமா? இனிமே என்கிட்ட ஒண்ணும் பண்ணல. இன்னும் வேகமா? முடியல, நிறுத்திக்கொள்ள.